ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272250. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். தாவேகா அரசாங்கம் அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. உங்களுடைய மதிப்பீடு என்னவா இருக்கு? மதிப்பீடு செய்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா அவங்க செயல்படுறதுக்கு இன்னும் பார்க்கணும். அவங்க ஒரு அப்சர்வேஷன் பீரியடில் தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பீரியடில் வரும்போது தான் வரும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் தான் அவங்க சிங்கப்பெண் அப்படிங்கிற திட்டத்தையே அமல்படுத்துகிறாங்க, அதை உருவாக்குறாங்க. ஸோ அந்த திட்டம் எப்படி செயல்பட போகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு பெரிய டீமே இப்போ தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வண்டி, அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்மு, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரெசன்ஸ், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். நான் அறிஞ்ச வகையில் அவங்க புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கலை. இருக்கிற காவல்துறையிலே சில பேர் அலாக்கேட் பண்ணி நம்ம தனியாக மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம ஒட்டு மொத்தமாக 1,50,000 பேர் போலீஸில் இருக்கிறாங்கன்னா அந்த 1,50,000 பேர் தான் இன்னமும் இருக்கிறாங்க. அதில் ஒரு 10,000 பேர் தனியாக போடலை. ஸோ அவங்களுக்கு முன்னாடியே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பிங்க் அப்படின்னு சொல்லிக்கிற பேர்லேயே வெஹிக்கிள் பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பாகவே நம்ம ஏற்கனவே கடந்த ஆட்சிகள்லேயே இருந்துச்சுங்கிற பார்க்குறோம். அவங்க விஜிலன்ஸுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்கிற பார்க்குறோம். அந்த ஸ்கீம் தொடர்றதா இல்லை அந்த ஸ்கீம் தான் அப்படி மாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த பிங்க் வெஹிக்கிளில் நம்ம இன்னோவா கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஆல் விமன் இருப்பாங்க. அது அநேகமாக டிரைவர் மட்டும் மாதிரியா இருப்பார், மற்றவங்க எல்லாமே இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாமே விமனாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஸோ அனைத்து மகளிர் காவலர்கள் எல்லாமே இருக்கிறது தான். இவங்க இப்போ புதுசாக பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு சிங்கப்பெண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது இன் வாட் வே இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட்னு நம்ம பார்க்கணும். மற்றபடி எல்லாமே ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் தான். 717 மதுபான கடைகளை நாங்கள் மூடிட்டோம்னு சொன்னாங்க. இப்போ தரவுகள் 717 இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. 3 இதெல்லாம் சிலர் திறந்துட்டாங்கன்னு வருது. தாவேக்காரங்க வச்சிருக்கிற பார்லாம் திறந்துட்டாங்கன்னு வருது. அப்போ எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியல. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பெரிய அவங்க மொத்தமாக 200 தான் மூடினாங்களும் வரவேற்கத்தக்கது தான். 717 சொல்லி மூடிருந்தாங்கன்னா அது பரம சந்தோஷம். சொல்லி மாறி இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு கெட்ட பேர். அட்லீஸ்ட் எவ்வளோ குறையாக மூடிருந்தாலும் 3 நாள் சந்தோஷம் தான். லா அண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு அவங்க இந்த 30 நாளுக்குள்ளே சரி பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் ஏன்னா அவங்க வந்ததுக்கே டைம் ஆச்சு, அதுக்கப்புறம் அதிகாரிகள் நியமனத்துக்கு டைம் ஆகுது, அவங்களுக்கு புரிதலுக்கு டைம் ஆகும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் வில் டேக் டைம். மற்றபடி அவங்க எப்படி செயல்பட்டுருக்காங்க சூப்பர்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் நான் அவங்க எதுவும் மோசமாக செயல்பட்டதா நான் அறியலை. இவ்வளோ தான் என்னால் மார்க்காக போடாமல் அவங்க ஏதோ தப்பாக செஞ்சுட்டாங்க, மோசமாக செஞ்சுட்டாங்கிற தகவலை நான் அறியலை. நடந்திருந்தா கூட எனக்கு தெரியலன்னா சொல்லி. இந்த அரசாங்கம் புதிதாக அமைந்தனால எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்திருந்தாங்க. இன்க்ளூடிங் பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள், மற்ற கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே இந்த அரசாங்கம் இந்த சிஸ்டத்தை எப்படி உள்வாங்கி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க ரொம்ப பெட்டரா தான் உள்வாங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழக முதலமைச்சருக்கு இந்த பத்தின சிஸ்டம் பத்தின ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், அப்சர்வேஷன் இருக்கு. நம்ம பார்க்குறோம், அவர் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடியவர், டீப்பாக உள்வாங்கக்கூடியவருங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவருடைய சினிமா கேரியர்லேருந்தே பல சமயம் பார்த்துருக்குறோம். அதனால் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறார். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா ஒன்று சொல்லணே. 10ஆம் தேதி அவங்க பதவி இருக்கிறாங்க. 14ஆம் தேதி வரைக்கும் யாருக்கும் எந்த துறை அமைச்சருக்கும் எது 10 பேர் தான் பதவி இருக்கிறாங்க. ஸோ 35 பேர் வேணுமே, 10 பேர் தான் இருக்கிறாங்களேங்கிற பற்றி கவலைப்படல. பதவி இருக்கும் போதே அவங்க ஒரு 35 பேர் போடலாம், ஒன்றும் அவசரப்படல, 10 பேர் போதும் அப்படின்றாங்க. இது ஒரு புரிதல். 10ஆம் தேதி பதவியேற்று 14ஆம் தேதி தான் அந்த 10 பேருக்கு அலோகேஷன் கொடுத்தாங்க. 4 நாள் யாருக்கு, நான் அமைச்சர், ஆனால் எந்த துறை அமைச்சர்னு எனக்கே தெரியாது. ஒன்றும் கெட்டு போல, உங்களுக்கு எல்லாமே அமைச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் மிச்சம் 23 பேர் கொண்டு வந்தாங்க. அதில் எல்லாருமே கட்சிக்காரங்க, எல்லாருமே புதுமுகம், ஒன்றும் கெட்டு போல. ஸோ அதில் நிறைய பேருக்கு எம்எல்ஏனாலே என்னன்னு தெரியாது, சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்னன்னு தெரியாது, ஆனால் அமைச்சராகவே ஆகிக்கிறாங்க. எதுவுமே கெட்டு போல. அவருக்கு அப்போ நம்ம சிஸ்டம் வில் டேக் கேர். நமக்கு ஒரு பாஸா நம்ம எஸ்னோ சொல்ற இடத்துல சரியா இருக்கணும்னு மட்டும் தெரியுது. அதனால அவங்க சரியா தான் உள்வாங்கிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சுகளில், பேட்டிகளில் இந்த இடத்துல சில இடங்களில் ஒரு அபத்தம் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுகலே இது மாதிரி அபத்தமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். நிர்வாக ரீதியாக நம்ம ஒரு குறை சொல்லியே ஆகணும்னு தேடுனீங்கன்னா நிறைய மாநிலம் முழுக்க நிறைய இடங்களில் பரவலா அன்றாடம் ஒரு செய்தியாவது வருது, தாவேக்காரங்க அத்துமீறி உள்ள போறாங்க, அதை நான் ஆய்வு பண்றேன்றாங்க. நாங்கள் யாரு இன்னைக்கு கூட ஒரு செய்தி நம்ம கொடுத்துருந்தாங்க, நம்ம இனிமேல் நாங்கள் சொல்றவங்கள தான் டீச்சராக போடணும் அப்படிங்கிற மாதிரி தகவல். இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துல தாவேக்காரங்க அங்கே அத்துமிடுறாங்கன்னு அது ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்தும்னு அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய, அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் அவர்கள் டே 1லேயே சொன்னார். அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பல சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியிலேயே திமுக தலைவராக இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மேலே நிறைய பேர் குறை சொல்ல, கட்சிக்காரங்க சரியில்லை, அவருக்கு தெரிஞ்சா நடவடிக்கை எடுத்து பாருங்க. அதே மாதிரி இடத்துக்கு நான் வந்துடக்கூடாது. கட்சிக்காரங்க சரியில்லை, விஜய் நல்லவர், அப்போ லாஸ் யாருக்கு ஏற்படும்? ஸ்டாலின் தானே ஏற்பட்டுச்சு, அதே மாதிரி விஜய் தான் ஏற்படும். அப்போ கீழே கட்சிக்காரங்க தங்களுடைய வேலையை பார்க்க மட்டும்தான் இருக்கணுமே தவிர அவர்கள் ஒரு மோரல் போலீஸ் மாதிரி நாங்கள்லாம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசு அதிகாரிகளையோ பொதுமக்களையோ அச்சுறுத்தல் நடவடிக்கை ஈடுபட்டாங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா போய் முடியும். இந்த ஒரு மாசத்துல நிர்வாக ரீதியா சிஎம் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனா கட்சி ரீதியாக பெருசா ஒரு ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஏதாவது யாராவது ஒருத்தங்க சேர்றாங்க அப்படின்னா
புசி ஆனந்தோ மற்ற அமைச்சர்கள் மூலியமா தான் வந்து சேர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கட்சி விஷயங்கள்ல வந்து முழுக்க முழுக்க புசி ஆனந்தே பார்த்துக்கிட்டோம், மற்ற ஆதவ அர்ஜுனா பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். ஒன்று, கட்சியை வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான அவசியம் உள்ளாட்சி தேர்தல் தான் வரும்போது நம்ம பார்க்கணும். விஜய் அவர்களுக்கு இன்னொரு பெரிய புரிதல் என்ன ஏற்பட்டுருச்சு, 38 மாவட்டம் தமிழ்நாட்டில், நம்ம மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் கூட நம்ம பொதுக்கூட்டம் கூட பேசல தேர்தலுக்கு. ஆனால் மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க, 108 சீட் நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம், செலவு, மாநாடு, இந்த சமாச்சாரம் மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு. மக்களை ரீச் பண்ணுறதுக்கு 150 வழிகள் இருக்குது. நீங்கள் நியூஸ் போட போகிறீங்க, நான் நியூஸ் போட போகிறேன், அவங்களே சோஷியல் மீடியாவில் போட போகிறாங்க. ஸோ வி கேன் ரீச் ஈஸிலி இன் பெட்டர் வே அப்படின்னு தெரிஞ்சு வச்சு. அதனால நம்ம கட்சி வளர்ப்பு பண்ணின்னு போட்டு ஒரு காமெடி பண்ணி 4 பேரை வந்து நம்ம வளர்த்துட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்காரு. ரெண்டாவது விஷயம், கட்சியில் நிறைய பேர் சேர்றாங்கன்னா ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க. அதனால கட்சியில் நிறைய பேர் வாலண்டியராக சேர்றாங்க. முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வந்து பேரம் பேசி நான் வரவா நீ வரவா எனக்கு எவ்வளோ தருவான்னு கேட்டுட்டு இருந்த காலம்லாம் போய் பூட்டி இருக்க கதவுக்குள்ள வாசலில் வெளியவே நின்றுக்கிட்டு கதவு திறந்தப்புறம் உள்ளே போயிட்டு திரு ஆனந்தகுடியும் திரு ஆதவர்ஜனோடையும் ஃபோட்டோ எடுத்து போகிறது. அப்போ என்னென்ன, எனக்கு தேவை இருக்குன்னா நீங்கள் பந்தா பண்ண தான் செய்வீங்க, உங்களுக்கு தேவை இருக்குன்னா நான் பந்தா பண்ண தான் செய்வேன். அப்போ வந்து அவங்களுக்கு தேவை வந்துருச்சு, அவங்க போய் சேர்றாங்க. அப்போ வந்து திரு விஜய் எங்கே, நாங்கள் விஜய் கூட தானே சேருவோம் அப்படிலாம் யாரும் கேட்க முடியாது. ரைட்டுங்களா? அப்போ வந்து தெளிவாக வந்துட்டாங்க. முதலமைச்சர் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கட்சி பணிக்கு வந்து அவங்க பார்க்குறது மற்றவங்க இருக்காங்க. எல்லாத்துக்குமே பிரதமர் நரேந்திர மோடி தான் பதில் பேசணும் எதிர்பார்க்க முடியாது, வேண்டியது இல்லை. அதே போல் எல்லாத்துக்குமே முதலமைச்சர் விஜய் தான் வரணும் எதிர்பார்க்க முடியல. அவர் வந்து அவருடைய வேலையை பார்க்குறோம். அவருக்கு வந்து இப்போ பிரதானமான வேலை மக்கள் வந்து கட்சிங்கிறத தாண்டி ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பார்க்கணுங்கிற இடத்துல இது சரியாக பண்ணிட்டா கட்சியும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். அதற்கு உதாரணம் அவர் தான். நம்ம வந்து 2 கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சி அதிமுக, 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள் சொன்ன கட்சி திமுக, இவங்கெல்லாம் வச்சுட்டு அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலங்கிறத நம்ம கண்ணோட பார்க்குறோம். எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கான்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கும்போது 1.25 கோடி வந்து வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னு கண்ணோட பார்க்குறோம். அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெறும் ஒரு அரசியல் பம்மாத்து தான், மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம் தேவையில்லைங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு. அதனால அரசியல் ஆக்டிவேட் பண்ணணும், அரசியல் ரீதியாக பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இடையில உங்களுக்கு பார்த்துப்பீங்க, திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்றதுக்கு போகும்போது பியூர் பாலிடிக்ஸ் தான் பேசுனாங்க, சுத்தமாக அதே பல பேர் கடுப்பாகி நீங்கள் வந்து இந்த அல்ற சில்ற அல்லு சில்லுலாம் சொன்னபோது வந்து அப்படிலாம் பேசலாமா இப்படிலாம் பேசலாமா அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ பாலிடிக்ஸ் எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணுறாரு, எவ்வளோ பண்ணணுமோ அளவாக பண்ணால் போதுமானது. நம்ம வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு டே 1லேயே பதவியேற்ற அன்னைக்கே சொன்னேன், தமிழக அரசை பொறுத்த அளவுக்கு பொதுமக்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வாங்க, எல்லாரும் குழப்பம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இபி பிரச்சனை வந்து பெருசாக ஓடிட்டு இருக்கு. மின்வெட்டு பிரச்சனை கோடை காலத்தில் வரும், அது நம்ம இயல்பை புரிந்து கொள்ளுது. ஆனால் இது செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு சில சமூக விரோதிகள் முயற்சி பண்ணுறாங்கிறது கண்கூடா பூர்வாயிருச்சு. வாலண்டியராக போய் ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போகிறாங்க, ரிப்பீட்டராக 2 3 இடத்துல இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு, அதை வந்து இபி வந்து வெளிப்படுத்திருச்சு. அதில் ஒருவேளை ஏதேனும் கட்சிகளுக்கு தொடர்பு இருக்குமானால் அவர்கள் இன்னமும் பின்னடைவு சந்திப்பார்கள். இப்போ தாவேகாவுடைய ஆட்சியை கண்காணிச்சுட்டு அவர்கள் செய்கிற தவறுக்கான ஒரு வாட்ச் டாக்காக இருந்து அவர்களை கார்னர் பண்ணால் இந்த கட்சி வளரும். மாறாக நாமளே அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இந்த ரிவர்ஸ் ஒர்க்கில் பண்ண ஆரம்பிச்சாங்க, எந்த கட்சியாவது பண்ணாங்கன்னா அது அவர்களை இன்னமும் பின்னுக்கு தள்ளும். அதுதான் தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக நடக்குது. பாஜகவுடைய தவறை கண்டுபிடிப்பதற்கு யாராலையும் முடியல. தவறு செய்யாமல் இருக்கலாம் அல்லது இவங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கலாம். மாறாக பாஜக கெட்ட பெயர் படுத்துறதுக்கு வாலண்டியராக பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அது மக்கள் மத்தியிலே எடுபடலை, பாஜக விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்படலை. அதுபோல இந்த மாதிரி மின்சார தட்டுப்பாட்டுக்கு வந்து வாலண்டியராக இவங்க வந்து ஏதாவது கட்சிக்காரங்க செயல்பட்டாங்கன்னா தாவேகாவுக்கு இன்னமும் வாக்குகளை அள்ளித்தரும், இந்த கட்சிகளுக்கு உள்ள வாக்குகளும் போயிடும். மின்வெட்டு தான் இப்போ அதிக பிரச்சனையா மாறி இருக்கு. தினமும் வந்து போராட்டம், நைட் ஆனா வந்து எங்களால் தூங்க முடியல. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்றே வந்து ஆவடி, அரும்பாக்கம், அது மாதிரி பல்வேறு இடங்கள்ல வந்து மின்வெட்டு அதிகமா இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து நிர்மல்குமார் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, நாங்க 40 நிமிஷத்துல எதா இருந்தாலும் ரெடி பண்ணிடுறோம், அதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு, அதுல வந்து நீங்க குறைகள் சொன்னீங்கன்னா அதுக்கான தீர்வு வந்து காணப்படும் அப்படின்னு வந்து ஈஸியா சொல்லிட்டு போறாரு. பட் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. என்ன எக்ஸாக்ட் காரணங்கிறத யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் இப்ப சொன்னேன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு அரசுல இந்திய அரசுல எப்பயுமே கோடை காலத்துல மின்வெட்டுங்கிறது இருக்கும், பற்றாக்குறை, யூசேஜ் அதிகமாகும். இந்த ஏப்ரல் மே ஜூன்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கே தெரியும் எவ்வளோ வீட்டில் ஏசி முதல் முறையாக வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ வீட்டில் ஏசி அடிஷனலாக போட்டிருக்காங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காமன் மேனு. அப்போ யூசேஜ் அதிகரிச்ச போது வெயிட் எவ்வளோ தாங்குது, அப்போ வந்து கட்டாயமாக பற்றாக்குறை ஏற்படும். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை இந்த மாதிரி செயற்கையான மின்தட்டுகள், மின் வெட்டு வேறு மின் துண்டிப்பு வேறுங்கிற நம்ம ஏற்கனவே சொல்ல, மின் தடை அடிக்கிறது ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஏற்படுத்துறதுங்கிறது அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு, அவங்க சொல்லி வச்சு பண்ணுறாங்க. இந்த திடீர் மின்வெட்டுகள்லாம் வந்து பர்பஸ்ஃபுல்லாக ஏற்படுத்துகிறாங்களோ அப்படின்னு அதுக்கு ஒரு 4-5 சம்பவம் பிடிச்சிட்டாங்க, 2-3 சிசிடிவியை பிடிச்சிட்டாங்க. அப்போ அது சதியாக இருந்தால் அது அந்த சதியை பண்ணுறவங்களுக்கு இன்னும் பேரிழப்பாக இது முடிய போகுது, அவங்களுக்கு வந்து வேறு எதெல்லாம் வந்துடல. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு குறிப்பாக மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமாரை பொறுத்தளவுக்கு அவர் சீரியஸாக இருக்கார், சின்சியராக இருக்காருன்னு தோணுது. ஒரு தகவல் என்ன கிடைச்சது, தலைமைச் செயலகத்தில் அந்த மின் வாரியம் இருக்கக்கூடிய அந்த துறை, தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய துறையில் வந்து ஒரு 3 மணி 4 மணிலாம் ஆச்சுன்னா வந்து
பயங்கரமாக நமக்கு வந்து இந்த வறுத்த முந்திரி பருப்பு, அந்த இது சாண்ட்விச், அது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோம் பயங்கரமாக செலவழிச்சிட்டு ஸ்டார் ஹோட்டல்லேருந்து டீ வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக 4 லட்சம் கோடி நட்டத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் ஓஹோன்னு ஓடிட்டு இருந்துச்சு. டயத்துக்கு வரமாட்டாங்க, சௌரியத்துக்கு போவாங்க, எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அது மாறிடுச்சு. 9:30 மணிக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த முந்திரி பருப்புலாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இது முந்திரி பருப்பு காணாமல் போனாலும் மின்வெட்டு சூப்பராகிடுச்சு நான் சொல்றதுக்கு இல்லை. கொஞ்சம் ஆறுதல் நடந்தாலும் நல்லதானே நான் சொல்ல வரேன். 714 கடைக்கு சொன்னது தான். 714 கடை மூடலை, ஆனால் 200 கடை தான் மூணாலும் ஆறுதல் தானே அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அப்போ வந்து ஒரு முந்திரி பருப்பு வேண்டாம், வெளியில இருந்து டீ வாங்கிட்டு வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு கொண்டு நம்ம வந்து லேவிஷா உட்காந்து செல் பண்றது இல்லை, இது மக்கள் பணம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அதுவே நல்ல மாற்றம் நினைக்கிறேன். நான் கேள்விப்படுறதுமே கூட நிர்மல்குமார் வந்து தெரிந்து கொள்வதற்கு நிறைய முயற்சி பண்றாருன்னு பார்க்குறோம். இந்த டேட்டா இது கார்டு காணாமல் போனதுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து சிபிசிஐடி கொடுக்கும்போது கூட அது ஒரு சீரியஸாக தான் இருக்கிறான்னு பார்க்குறோம். அதை ரெக்கவர் பண்ணிட்டோம்னு சிபிசிஐடி போலீஸ் சொல்கிறாங்க. ஸோ வந்து தே ஆர் சீரியஸ் அபவுட் திஸ் பிஸ்னஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க அலட்சியமாக போகிற போக்கில் சொன்னாங்க நான் நினைக்கிறேன். அண்மையில் அந்த அமைச்சரவை கூட்டம் வந்து நடைபெற்றது. அதில் 400க்கும் மேற்பட்ட அந்த திட்டங்கள் குறித்து வந்து விவாதிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த திட்டங்கள் குறித்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு திட்டங்கள் குறித்து ஒரு 6 செகண்ட் தான் பேசியிருக்காங்க, 7 செகண்ட் தான் பேசியிருக்காங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக 75 நிமிஷம் தான் வந்து அந்த மீட்டிங்கே நடந்து முடிஞ்சுது. அப்படின்னு இருக்கும்போது எப்படி வந்து இத்தனை விஷயத்தை இவ்வளவு சீக்கிரமா பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிற பார்வை கூட இந்த ஒரு மாசத்துல, அதுவும் அந்த அமைச்சரவை கூட்டம் முதல் முறையாக நடக்கும் பொழுது இவ்வளவுதானா இவங்க வந்து எதிர்கால திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு முன்னாடி நடந்த திமுக அதிமுக ஆட்சியில் நடந்த அமைச்சரவை கூட்டங்களில் எவ்வளவு ஃபைல்கள் வந்து பரிசீலனை பண்ணப்பட்டன, எவ்வளவு நேரம் நடந்துச்சுங்கிறது என்னைக்காவது டேட்டா எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி எடுத்தா உங்களுக்கு வந்து இது கூடையா குறையான்னு தெரிஞ்சிடும். திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டம், அதிமுக ஆட்சியில் திரு எடப்பாடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம், அதில் வந்து இதே மாதிரி எடுத்தாங்களா? இல்லாட்டி 2.5 மணி நேரம் பண்ணி மொத்தம் 3 விஷயம் தான் எடுத்தாங்களா? ஒவ்வொரு மேட்டருக்கும் வந்து 35 நிமிஷம் ஆகுங்க, 1.5 மணி நேரம் தாங்க எடுத்துறாங்க, வந்து 3 திட்டு தாங்க ஓகே பண்ணாங்கன்னு சொல்லி பண்ணாங்களான்னு கேளுங்க. எப்பயுமே இது நடக்கும். ஏன்னா ஆஃபீஸுங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுப்பாங்க, கேபினட் அப்ரூவல் தான் தேவை. இதில் 400 திட்டத்தை உட்காந்து யாரும் பிரீஃப் பண்ண மாட்டாங்க. 400ல் ஏதாவது காம்ப்ளிகேட்டட் திட்டங்கள் இருந்தால் அதை மட்டும் கேட்பாங்க. சிஎம்ஓ மற்ற மினிஸ்டர்ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, கேட்பாங்க, எல்லாரும் கொடுத்துருவாங்க. கேபினட் அப்ரூவல் தான் இருக்குது. இங்கே இது எல்லாமே அந்த ப்ரொசீஜராக ப்ரோட்டோகால் படி போயிருக்கும். அதில் ஏதாவது கோல்மால் நடந்துச்சுன்னா மக்கள் மன்றத்தில் வரும்போது நம்ம பார்த்துடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ரூவலுக்கான டைம் தான். அந்த ப்ராசஸ் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சிறைத்துறையில் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கேபினட் அப்ரூவல் வாங்கினா சிறைத்துறை அமைச்சர் முழுசாக பார்த்துருப்பார். அதை கேபினட் ஒப்புதலுக்கு தான் வைக்கிறார். அது சட்டம். அப்போ சிறைத்துறை அமைச்சருக்கு தெரியும், முதலமைச்சர் கட்டாயம் அப்ரூவல் வாங்கியிருப்பார், தலைமைச்சருக்கு கட்டாயம் தெரியும், மற்ற அமைச்சர்கள் தகவலாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை போயிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் சிறைத்துறையில் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு அறநிலையத்துறை அமைச்சர் கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது சட்டப்படி. ஆனால் ஒரு டிசிஷன் வந்து கியூமுலேட்டிவா ஒரு குழுவா இருக்கணுங்கிறது சட்டம். அப்ப அமைச்சரவை அந்த முடிவு எடுக்கணும், ஒரு தனிநபர் இல்லை. ஆனால் சிறைத்துறை அமைச்சர் அதை பார்த்துருப்பாரு, அப்ரூவல் வாங்கியிருப்பாரு, கிளியர் பண்ணியிருப்பாரு, சிஎம்க்கு தகவல் சொல்லியிருப்பாரு, சிஎஸ்க்கு அது தெரிஞ்சிருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கேபினெட்ல வைக்கிறாங்க. அது வந்து ஒரு நடைமுறை, அது புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் டிபேட் பண்ண நான் கேட்குறேன், அறநிலையத்துறை அமைச்சருக்கு அறநிலையத்துறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். உங்களுக்கு தெரியும், அறநிலையத்துறை அமைச்சர் எப்படி சிறைத்துறை பற்றி பேசுவார், கேட்பாரு, என்னங்க நீங்க வந்து 10,000 பேர் கூட போறீங்களா, அதெல்லாம் போடணும்னு சொல்லுவாரா? இந்த பின்னாடி கொஞ்சம் புரிஞ்சு இந்த சதி திட்டங்கள்லாம் விட்டுட்டு நம்ம வந்து சில்லியா நம்ம வந்து போய் சண்டை போடாம 6 செகண்ட்ல ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. அவ்வளவு வேகமா செயல்படுதா? சூப்பருங்க. போன ஆட்சியில் நீங்க எத்தனை செகண்ட் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க, எத்தனை அமைச்சரை கூட்டம் நடந்துச்சு சொல்லுங்க, எத்தனை நீங்க அதையே எப்படி மாத்தி சொன்னீங்க தெரியுமா? எழுதி பார்த்துக்க. நீங்க விரைவாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதே 400 திட்டங்களுக்கு ஒப்புதல், 500 திட்டங்களுக்கு அப்படியே மாத்தி சொல்லுவாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் 400 திட்டங்களுக்கு ஒப்புதல். 400 திட்டத்தை எப்படி ஒப்புதல் கொடுத்த நீங்க எடுத்து பாருங்க. கடந்த ஆட்சியில வந்து இதை அப்படியே மாத்தி சொல்லுவாங்க. இந்த ஆட்சியில 6 செகண்ட்ல நீ எப்படி ஒரு திட்டத்தை முடிவெடுத்த? அமைச்சரவை கூட்டத்தை பற்றியே அறியாதவர்கள் தாவே காட்சிக்கு எப்படியாவது ஒரு அவதூறை ஏற்படுத்த நினைக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயம். இதுதான் வந்து சீமான் அண்மையில பேசினது ஒரு கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. அவர் வந்து தாவேக்கா பற்றியும் அது மட்டும் இல்லாம விஜயை பற்றியும் பேசினது தான் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் ரொம்ப விரக்தியில் இருக்காரோ? என்ன சொன்னாருன்னு நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்னா நான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அண்ணன் நிறைய பேசுறாரு, டெய்லி பேசுறாரு. அப்ப எதை பத்தி சொல்லாருன்னு அவர் வந்து கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு 69 படம் நடிச்சிருக்காரு. 69 படத்துல எந்த படமே பாக்குற மாதிரியே கிடையாது. எம்ஜிஆர் போன்ற நடிகர்கள்லாம் எப்படி வந்து படத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள்லாம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒப்பிட்டு படம் தொடங்கி அதே மாதிரி இந்த அரசாங்கம் வரைக்குமே வந்து விமர்சிச்சு பேசி, அரசாங்கத்தை பத்தி நான் என்னுடைய பார்வையை சொன்னேன். இதை விமர்சிக்கிறதுக்கு இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஏதாவது கிடைச்சா நம்ம சொல்லலாம். படத்தை பொறுத்தளவுக்கு மக்கள் யாரை சொல்கிறாங்களோ அதுதான் ஹிட்டு, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் திரு ரஜினிகாந்துக்கு பிறகு நம்பர் 1 இடத்துல அவர் இருக்கிறார் அப்படிங்கிற நம்ம கண்கூட பார்க்குறோம். அவர் வந்து அவரே குறிப்பிட்டது போல் ஒரு உச்ச இடத்தை விட்டுட்டு தான் வந்தாருங்கிறது எல்லாரும் ஏற்கக்கூடியது. அவருடைய சம்பளம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த படங்கள் எவ்வளோ பெரிய ஹிட் கொடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு அவர் படம் பார்க்குற மாதிரி இல்லைன்னா நம்ம சொல்லிக்கிற வேண்டி தான். நம்ம வந்து அவருடைய படங்கள் சூப்பராக இருந்துச்சுன்னா சமுதாயத்துக்கு பலன் தரக்கூடிய படங்கள் ஓவராலாகவே வருதான்னு சொல்லிட்டோம். அவர் ஒரு திரையுலகத்தை சேர்ந்தராகவே அண்ணன் சீமான் சொல்லட்டும். ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 150 படம் வெளிவருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் எத்தனை படங்கள் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுதுன்னு சொல்லட்டும், அண்ணன் சொல்லட்டும். 150 படத்தில் 30 படம் சொல்லுமா, 15 படம் சொல்லுமான்னு கேளுங்க.
எல்லா படங்களும் அப்படித்தானே வந்து நிக்குது. ஆபாசமா, ஆக்வர்டா, மோசமா, பார்க்க முடியாம, பேச முடியாம, சொல்ல முடியாம, குடும்பத்தோட போய் நிக்க முடியாம அப்படித்தானே வந்து நிக்குது. நான் எல்லா படங்களையும் சொல்லல. அப்போ வந்து திரு விஜய் படங்கள் வந்து ஒண்ணு விலங்கல் அப்படின்னா அது சும்மா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்குது சொல்லிக்க வேண்டியதான். விஜய் படங்கள் ஓடிச்சு ஹிட், விஜய்க்கு வந்து பெரிய மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சுங்கிறது கண் கூட உலகத்துக்கே தெரியும். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து சிஎம் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. 24 மணி நேரமும் அவர் அவைலபிளா இருக்க வேண்டாமா? காலையில 10 டு ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா வந்து அமைச்சர்லாம் சொல்றாங்களே அப்படின்னு வந்து பேசுறாங்க. அதாவது திரும்ப அதே தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இதற்கு முன்னாடி இருந்த எந்த முதலமைச்சரும் நீங்க பார்த்துக்குங்க. அவங்க தலைமைச் செயலகத்தில் எவ்வளவு நேரம் இருந்தாங்கன்னு பாருங்க. இவர் எவ்வளவு நேரம் இருக்காரு பாருங்க, இவ்வளவுதான். அப்போ வந்து ஒரு ஆள் ஃபுல்லா இருக்கணுமான இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டம் சொல்லுது. ஏன் அப்படின்னா முதலமைச்சருக்கு, தலைமை நீதிபதிக்கு, நீதியரசர்களுக்கு, கலெக்டருக்கு, எஸ்பிக்கு எல்லாமே வீட்டையே முகாம் அலுவலகம் தான் சொல்லுவாங்க. வீட்டை வந்து வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர் வீடுன்னு கிடையாது, முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், ஜெயலலிதா அவர்கள் வந்து கொடநாடுக்கு போயிருந்தாங்க. கொடநாடை திமுக அன்னைக்கு திமுக தலைவர் கலைஞர் வந்து கொடநாடு குழு பங்களால ஓய்வெடுக்கும் சொல்லும்போது அந்த அம்மா கடுமையா திட்டி விமர்சனம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க சிஎம் ஆனீங்கன்னு சொல்லிட்டு, அது முகாம் கேம்ப் ஆஃபீஸ் நான் இத்தனை ஃபைல் அங்கே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க சிஎம் எல்லாம் போகும்போது கார்லயே ஃபைல்லாம் ஓடிடும். அவங்க பார்த்து அப்ரூவல் போடுவாங்க, கையெழுத்து போடுவாங்க, ஓகேமாங்க, நோ போடுவாங்க, இதெல்லாம் ஓடிட்டே இருக்கும். அந்த வீட்டுக்கே கேம்ப் ஆஃபீஸ் தான் பேர். ஸோ நீங்க 6 மணிக்கு மேலே என்ன பண்றாரு அப்படிங்கிறது அவர் யாரும் சொல்லல. ஒவ்வொருத்தரும் சீமான் என்ன பண்றாரு, அன்புமணி என்ன பண்றாரு, எடப்பாடி என்ன பண்றாரு, உதயநிதி என்ன பண்றாரு, இப்படி கேட்டுட்டு இருப்பீங்களா? ஒருத்தரும் 7 மணிக்கு எங்க போனீங்க, 8 மணிக்கு எங்க போனீங்கன்னு. ஒண்ணு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாருங்கிறதே பெரிய விஷயம். அதுவே நார்மலா நம்ம கேள்விப்பட்டது இல்லை. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒரு 27 வருஷமா இருக்கேன், நான் கேள்விப்பட்டது இல்லை. நீங்க அதுக்கு கொஞ்சம் கம்மியா வந்திருப்பீங்க. நீங்க கேட்டா சொல்லுங்க. இல்ல சார் அந்த சிஎம்லாம் வந்து அங்கேயே தான் சார் பழியா கிடந்தாருன்னு சொல்லுங்க. நோ. அப்போ வந்து அவர் தெரிந்து கொள்வதற்காகவும் பதில் சொல்வதற்காகவும் அவர் இங்க இருக்கிறாருங்கிறதே முக்கியமான விஷயம். பிறகும் கூட அவர் வீட்டுக்கு போனாருன்னா வீடும் கேம்ப் ஆஃபீஸ் தான். சோ அவங்களுடைய ஒர்க்குங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். கேம்ப் ஆபீஸ் கூட வந்து இயங்குதான்னு தெரியல. ரொம்ப சீக்கிரசியா வந்து எல்லாமே மெயின்டைன் ஆகுது இந்த அரசாங்கத்துல. உங்களுக்கு என்ன தெரியணும்? இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சது, இப்ப என்ன தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதாவோ, கலைஞரோ அல்லது வந்து ஸ்டாலினோ கேம்ப் ஆபீஸ் குறித்து எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் பொதுவெளியில இருக்கு. ஆனா இங்க ஒரு கேம்ப் ஆபீஸ் எங்க இயங்குது? பனையூர்ல இயங்குதா இல்ல அவர் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இயங்குதா அப்படிங்கிற வரைக்குமே ஒரு சந்தேகம் இருக்குல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? உங்களுக்கு வந்து ஃபைல் நகரணுமா, ஃபைல் எங்க இருந்து நகரணும்னு தெரியணுமா? அப்ப நீங்க அவருடைய பர்சனல் வாழ்க்கையில தலையிட்டு நீங்க ஏதாவது வந்து ஒரு இழிவுபடுத்த முடியுமா நீங்க பாக்குறீங்களா தவிர உங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அவர் செயல்படுறாரா இல்லையான்னு கேளுங்க. நான் தான் சொன்னேன், கடந்த ஆட்சியில 450 ஃபைல் வச்சுன்னா 450 ஃபைலை ஒரே அமைச்சர் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கினாலும் பெருமை பேசுவீங்க. இப்ப 450 ஃபைல் எப்படிங்க 6 செகண்டுக்குள்ள முடிச்சீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுடைய நோக்கம் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கா இல்லையா? தமிழ்நாடு அரசு செயல்படுதா இல்லையான்னு கேளுங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க, ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க, டெண்டர்ல காசு வாங்கிட்டு சொல்லுங்க. வாங்க பேசுவோம், கட்டாயம் கண்டிப்போம், போராடுவோம், எதிர்ப்போம், எல்லாமே செய்வோம். அவங்க வந்து சாயந்தரம் எங்க போனாரு, ராத்திரி எங்க போனாரு, என்ன நோக்கம் உங்களுக்கு? நீங்க எங்க இருந்தீங்க? திமுக சார்ந்தவங்களா இதுதான் ஒரு பார்வை. அது எந்த நல்லதும் தரப்போறதில்ல. திமுக பண்ணாங்களா என்ன தெரியாது, அதெல்லாம் உட்கார்ந்து ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. நான் சொல்ல வர்றது, யார் பண்ணாலும் அது அவர்களுக்கு கெடுதலை தரப்போது, லாபத்தை தரப்போதில்லை. நீங்கள் நான் தான் திரும்ப உங்களுக்கு சொன்னேன், நரேந்திர மோடி அவர்களை எப்படி எதிர்ப்பதுன்னு கூட தெரியல காங்கிரஸ். இந்தி கூட்டணி உட்கார்ந்து பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம உட்கார்ந்து பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து எஸ்ஐஆர்ல தான் பிரச்சனை, எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, நாம போய் தலைமை நீதிபதிக்கு வந்து லெட்டர் போடுன்றாங்க. ஏன் வழக்கு போடுங்க, ஏன் லெட்டர் போடுறீங்க? தலைமை நீதிபதி போயிட்டு நீங்க மனு கொடுக்கறது ஜனாதிபதி கொடுக்கணும். ஜனாதிபதி பிஜேபி காரங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டான்னு சொல்லிடுறீங்க. ரைட், ஓகே. தலைமை நீதிபதிக்கு வழக்கு போடுங்க, பிஏஎல் போடுங்க. வழக்கு 100 வழக்கு போட்டு 100 வழக்கு தூக்கி அடிச்சிட்டாங்களே, அப்ப என்ன நீங்க லெட்டர் போடுவோம். அதாவது என்ன செய்யறனே தெரியாம முழிக்கிறது. சரி, எஸ்ஐஆர் தான் காரணம். கேரளால எப்படி ஜெயிச்சீங்க? தமிழ்நாடு எப்படி பாஜக தோத்துச்சு? அதுக்கு எஸ்ஐஆர் காரணம் இல்லையா? தமிழ்நாட்டில் காலி பண்ணியிருக்காதா? கேரளாவில் காலி பண்ணியிருக்காதா? ஏதாவது சென்ஸ் இருக்குதா? கர்நாடகாவில் எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க? இவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அதே தான் தமிழ்நாட்டிலையும் எதிர்கட்சிகள் வந்து ஆக்கப்பூர்வமா விமர்சனம் பண்ணி தாவேக்காவை தப்பு பண்ண விடாம வாட்ச் டாக் மாதிரி ஃபுல்லா 4 பக்கம் கார்னர் பண்ணாங்கன்னா அவர்களுக்கே லாபம், நாட்டுக்கு லாபம். அதை விட்டுட்டு சாயந்தரம் எங்க போனாரு, நைட் எங்க போனாரு, பகல் என்ன பண்ணாரு, இதுல வந்து அவர்களுக்கு எந்த நல்ல தரப்பொருள் அந்த கட்சிகளுக்கு பூரா கெடுதல் தான் தரப்போகுது. நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும். 41 பேர் மரணம் கரூர்ல. தாவேக்கா மீது ஒரு பழி விழல. திரு விஜய் அவர்கள் மீது யாரும் குறை சொல்லல. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவர்கள் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கு, நீங்க அரசியல் பண்ணா கூட. அப்ப நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா திரும்ப திரும்ப தான் நடக்கணும். அப்ப நீங்க தெளிவா விஜய கார்னர் பண்ணணும்னா விஜயோட கடுமையா உழைக்கணும், அவரோட வந்து அலர்ட்டா இருக்கணும்.
அவரை தப்பு பண்ண விடாம தடுக்கணும், எந்த பக்கம் போனாலும் லாக் பண்ணணும். அதை நீங்க செய்யற விட்டு போட்டு அவர் இப்படி பண்ணாரு இட்ஸ் நாட் நோ வே கோயிங் டு கெயின் யூ. இந்த ஒரு மாசத்துல அதிகமா பேசு பொருளா மாறினது இந்த ஆட்சி எத்தனை நாள் நீடிக்கும், எத்தனை மாசம் நீடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அண்மையில மு.க. ஸ்டாலின் கூட இதை குறித்து பேசி சொன்னதுக்கு திரு தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. நாங்க அப்படிலாம் சொல்லல. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல 2 முறை ஆட்சி கலைக்கப்பட்டது திமுகவுக்கு தான், 1 முறை அதிமுகவுக்கு, 3 முறை இது வரைக்கும் ஆட்சி கலைக்கப்பட்டது, 2 முறை திமுக ஆட்சி. அதனால ஆட்சி கலைப்புக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அவங்க. அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாங்க, ஜெயலலிதா ஆட்சியை கலைக்க பார்த்தாங்கலாம், அது ஓரமாக இருக்கட்டும். ஆனால் வந்து அவங்க இழப்பு எதிராக அவங்க வந்து 3 மாதம் நிலைக்காது சொன்னாங்க. என்ன பெரிய காமெடின்னு, இதற்கு முன்னாடி 2017 21 வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இப்படி தான் சொன்னாங்க, இந்த அமாவாசையோட போயிடும், அடுத்த அமாவாசையோட போயிடும். அவங்க சாபம் விட்டே இருந்தாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தாங்க, நடக்கல. அதே மாதிரி தான் இப்போ ட்ரை பண்றாங்க, நடக்கல. உங்க கூட கூட்டணி இருந்த கட்சியில் நீங்க அனுப்பாம இருந்தீங்கனாலே ஆட்சி வந்திருக்காதுல்ல, போயிடுச்சே. எங்களோட சமூகத்தோட தான் போனாங்க, நீங்க எங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. நீங்க இன்னைக்கு இந்த கூட்டணியே கிடையாது அவங்க சொல்லிட்டாங்க. திரு பேசணும்னு சொல்றாரு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு கூட்டணியே கிடையாது போ அப்படின்ட்டு. இந்தி கூட்டணியில திமுக கிடையாது அவங்க அறிவிக்கிறாங்க. திமுக வந்து போலாமா கூடாதுன்னு தவிச்சு முடிச்சிட்டு இருக்கு. அப்ப இவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ ஆட்சி 3 நாள்ல போகும். திரு தங்கமரசு எதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு? நாங்க அப்படி சொல்லல. எது கொடுக்குறாரு? உங்களுக்கு ஆசை இருக்குது, எப்படியாவது விழுந்துடாத. அது எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கணும். நடக்க போகுதா? அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே போறாங்க. பை எலெக்ஷன்ல வந்து வேலை பாருங்க. அதை நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்க. 5 எலெக்ஷன் இருக்கு, 5 பை எலெக்ஷனையும் தோக்கடிக்கணும்பா தாவேக்காவை. அப்ப நம்ம அதை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணலாம். லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது, லோக்கல் பாடியில ஒரு சீட்டோட ஜெயிக்கூடாம பண்ணணும், ஒரு மேயரோட கிடைக்கூடாது, ஒரு கவுன்சிலர். அப்படி உழைக்கிறதுக்கான வழியை பாருங்க. நீங்க வன்முறையை கையில் எடுக்கிறதோ, பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறதோ, சாபம் விடுறதோ, 3 நாள் நிக்காது, 3 மாசம், தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அப்ப இந்த ஆட்சி வந்து கண்டிப்பா தொடர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை பாசிபிலிட்டியான அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்ல முடியாது. 5 பை எலெக்ஷன் நடக்குது, 5ல் 5ம் தாவேக்கா ஜெயிச்சிருச்சுன்னா ஸ்டெபிலிட்டி கூடும். 5க்கு 5. ஏன்னா இப்போ வந்து பெரும்பான்மைக்கு தேவை 2 தான் கூட நிக்கிறாங்க அவங்க, சரிங்களா? அப்ப இவங்க ஐயுஎம்எல் வெளியே போச்சா சமாளிச்சிடலாம், விடுதலை சிறுத்தைகள் வெளியே போச்சா சமாளிச்சிடலாம், 2 2 4 ரைட்டுங்களா? அப்ப 5 விட்டாங்க சமாளிச்சிடலாம். காங்கிரஸ் வெளியே போயிருச்சா இந்த 5 வச்சு சமாளிச்சிடலாம். மொத்தமா வெளியே போனாங்களா திரும்ப சிக்கல். உங்களுக்கு புரியுங்களா? பை எலெக்ஷன்ல வந்து அவங்க இடைத்தேர்தல் ஜெயிக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமா இருக்கு. அதுல 5க்கு 5 ஜெயிக்கணும். இது மாதிரி அவங்க தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே போனாங்கன்னா ஆட்சி நிலைத்தன்மை தான் கூடும். ஆட்சி நிலைத்தன்மை கூடுறது மட்டும் இல்ல, மாற்று ஆட்சிக்கான வாய்ப்பு அமையலையே. 107 தான் அவர் வச்சிருந்தார் கையில, 125 இவங்க கையில வச்சிருந்தாங்களே. அதே எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு முயற்சி பண்ணாங்களே, 1க்கு 2 ட்ரை பண்ணாங்களே, கதைக்காவலையே. அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சராக யாரும் விரும்பல, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக யாரும் விரும்பல, முடிஞ்சு வச்சு. அப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கல்ல, நடக்கல. அப்ப வந்து எம்பியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, 2 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவரை நீங்க முதலமைச்சராக ட்ரை பண்றீங்க. அது நிலையா இருந்திருக்குமா? அது இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதை சி.வி. சண்முகம் அதுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, அண்ணன் திருமாவளவனே ஒப்புக்கிட்டாரு. அப்ப அது நிலையான ஆட்சியா? அப்ப இந்த இடைத்தேர்தலை பொறுத்து தான் வந்து இந்த ஆட்சி அது ஒரு மைல்கல் இருக்கும் சார். உங்களுக்கு ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்புல ஜெயிச்சிட்டார், அதனால 6 மாசத்துக்கு பிரச்சனை கிடையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதற்கு பிறகு 6 மாசத்துக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே 6 மாசத்துக்குள்ள பை எலெக்ஷன் வாய்ப்பு. ஸோ உள்ளாட்சி தேர்தலில் அவர் சரி பாதி வெற்றி பெற்றுட்டா கூட அவருக்கு கான்பிடன்ஸ் லெவல் கூடிடும். அதே மாதிரி உள்ள பை எலெக்ஷன்ல 3 சீட் ஜெயிச்சிட்டா கூட, 2 சீட் ஜெயிச்சிட்டா கூட அதுலேயே கான்பிடன்ஸ் கூடிடும். அதற்கான வாய்ப்புகளும் அதிகம் தெரிகின்றன. ஏன்னா 5ல் 1 வந்து திருச்சி கிழக்குல அவரே வெற்றி வாய்ப்பு இழந்தது. அதனால் அங்கே வந்து திரும்ப வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. மிச்சம் 4ல் ஏடிஎம்கே வந்திருக்குது. அந்த ஏடிஎம்கேல 3ஆவது இடத்துல தாவேக்கா இருந்திருக்கு. ஸோ அந்த தாவேக்காவுடைய வாக்குகளும் ஏடிஎம்கேல வெற்றி வாய்ப்பு இப்போ இந்த ராஜினாமா பண்ணக்கூடிய வாய்ப்பும் சேர்ந்து வரும்போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பை எலெக்ஷன் போது பொதுமக்கள் அவர் ஆட்சி இருந்துட்டு போட்டு தான் வருவாங்க. திரும்பி வந்து இவர் ஆட்சி கவரணும் அப்படின்னு மக்கள் விரும்ப மாட்டாங்க. நார்மலாக பை எலெக்ஷன்ல பண்ண முடியும், மூணு தான். அதனால இந்த ஆட்சி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதை மீறி எதிர்க்கட்சிகள் ரொம்ப தெளிவாக வியூகம் வகுத்து மக்கள்கிட்ட வந்து தாவேக்காவை அம்பலப்படுத்தி 5க்கு 5 தோக்குது, லோக்கல் பாடியில் தோக்குதுன்னா அப்போ ஸ்டெபிலிட்டி பற்றி கேள்வி வரும். 2029 மக்களவைத் தேர்தலுக்குள் எப்படியாவது சட்டமன்ற தேர்தலில் கொண்டு வந்துடணும்னு ஒரு முயற்சி நடக்குது. பட் வெதர் இட் வில் சக்சீட் ஆர் நாட், அது we have to wait. தற்போதைய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் அதிமுக இனிமேல் யாராவது சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்போ எழுந்திருக்கு. ஏன்னா தாவேக்கா தான் இன்னொரு திமுகலையும் யாராவது சேருவாங்களான்னு இருக்கு. காங்கிரஸ்ல சேருவாங்களா, பாமகல சேருவாங்களா, விடுதலை சிறுத்தையில் சேருவாங்களா, மதிமுகல சேருவாங்களா, 2 கம்யூனிஸ்ட் கட்சியில் சேருவாங்களா? இத்தனை கட்சியில் இருக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. விடுதலை சிறுத்தையில் ஆட்சியிலே இருக்குது, ஐயுஎம்எல் ஆட்சியிலே இருக்குது, அமைச்சர் இருக்காங்க. யாராவது போய் சேர்ந்தாங்க நியூஸ் பார்த்தீங்களா? அது எல்லா கட்சியுமே இந்த ஆபத்து இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கையா வந்து திரு விஜய் அவருடைய கட்சியாருக்கு ஆட்சியில் வந்துருச்சு அப்படிங்கிறனால
திரு அண்ணாமலை புதிய இயக்கம் காண்கிறார். அதனால அந்த பக்கம் ஒரு நம்பிக்கையில் வாங்க இந்த பக்கம் போகலாம். இனிமேல் ஏடிஎம்கே பெரிய ஃபியூச்சரில் டிஎம்கே என்னைனாலும் குறைஞ்சிரும். இனிமேல் டிவிக்கே தான். அப்போ டிவிக்கு எதிராக நிற்க நம்ம நினைக்கலாம். ஒரு 4 பேர் யோசிக்கலாம். எந்த கட்சியில் சேர்றாங்கன்னு அதிமுகவில் சேரலாம்னு கொல்லப்படுறீங்க. நீங்கள் டிஎம்கே டீல் 4 பேர் சேர்ந்துட்டு இருக்காங்களா? விடுதலை சிறுத்தைகள் டீல் 10 பேர் சேர்ந்துட்டு இருக்காங்களா? அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து போய் சேரும்போது தான் இந்த கேள்வியே வருது. பெரிய ஏன்னா challenge நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வந்து அதாவது நான் யாரையும் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் யார்ட்டையும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறது கிடையாது. அவங்களுடைய எண்ணம் என்னங்கிறது கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. செங்கோட்டையனுடைய சிசிய பிள்ளை தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாட்டில் கூடிய அதிமுக அத்தனை பேரும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு பரிச்சயம் உள்ளவர். வந்து எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்தில் இருக்கிற ரொம்ப மூத்த தலைவர். அவர் வந்து தொடர்ந்து கேன்வாஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவரால் எலெக்ஷனுக்கு முன்னாடி சக்சஸ் பண்ண முடியல. எலெக்ஷன் முன்னாடி யாருமே வரல. அது மறந்துடக்கூடாது. எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு இன்னைக்கு எல்லாருமே வராங்கன்னு பார்க்கணும். அதனால ஒரு செட் இவங்களுக்கு மதிப்பு குறைஞ்சு போச்சு. திரு செங்கோட்டையன் ஒரு போட்டு வேல்யூ கூடி போச்சுங்கிற பார்க்க அதனால போய் நிற்கிறாங்க. இவர்கள் என்ன ஏடிஎம்கேல என்ன நடக்குது? தலைமைக்கு நம்பர் 2 நம்பர் 3 மேல அந்த லேயர் மேல நம்பிக்கை இல்லை. நம்பர் 2 நம்பர் 3 லேயர்ல இருக்கிறவங்களுக்கு தலைமை மேல நம்பிக்கை இல்லை. இந்த அவநம்பிக்கையை போக்கணும். நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன். 2011 திமுக இன்னைக்கு அதிமுக இருக்கிற நிலைமையோட மோசமான நிலைமையில இருந்துச்சு. 2011 அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை. இன்னைக்கு அதிமுக போலவே அன்னைக்கு திமுக 23 தொகுதி தான் வென்றிருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக 47 தொகுதி வென்றிருக்கு. அன்னைக்கு திமுக வென்றதை விட 2 மடங்கு கூட +1. ஆனா இவ்வளவு அவனுக்கு 2011 வந்து 23 சீட்டு ஜெயிச்ச திமுக எதிர்காலமே போச்சு நினைக்கல. ஏன்? அன்னைக்கு கலைஞர் மீது அந்த கட்சி வைத்திருந்த நம்பிக்கை, கட்சியினர் மீது கலைஞர் வைத்திருந்த நம்பிக்கை. அது இங்க திரு எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீது வைத்திருக்கிறாரா? தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைத்திருக்கிறாரா? இந்த கேள்விக்கு தான் பதில் தரும். இன்னைக்கு கூட வந்து எடப்பாடி பழனிசாமியை நிறைய பேர் வந்து சேலத்துல போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி இங்கே சென்னை வந்தாருன்னா நிறைய பேர் பார்த்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கட்சியை எடுத்துட்டு போகணும் அப்படின்லாம் வந்து பார்த்து மீட் பண்றாங்க. பட் அதிமுக இன்னும் வலுப்பெறதுக்கான சூழல் எதுவும் இருக்கா? வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க பயன்படுத்துறாங்க. பாஜக இருந்து அண்ணாமலை போயிட்டாரு. பாஜக உருப்படமான கேள்விக்கு அதான் பதில். அவர்கள் எப்படி செயல்படுறாங்கிற பொறுத்து. அவங்க போரை பொறுத்து தூங்கிட்டாங்கன்னா எப்படி யார் காப்பாற்ற முடியும்? அதிமுக நான் உங்களுக்கு சொன்னேன். அதிமுக ஜெயலலிதாவே தோத்த கட்சி. ஜெயலலிதாவே தோத்தாங்களே. அதனால அதிமுக பாழாயிருச்சா? அப்ப வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். திமுக பெற்றதோடு அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. திமுக பெற்றதோடு அதிகமான சீட்டுகளை பெற்றிருக்காங்க. கம்பேர் பண்ணி சொன்னேன். அப்ப நீங்க எப்படி செயல்படுறீங்க? 96 ஜெயலலிதா தோத்துட்டு 98 பவுன்ஸ் பேக் பண்ணாங்க 2 வருஷத்துல. அது மாதிரி இவங்க எப்படி செயல்படுறாங்க? பிரச்சனை வந்து மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கையின்மை, அவநம்பிக்கை. அதை அவங்க சரி பண்ணி ஒரு எழுச்சியா பண்ணாங்கன்னா ஏடிஎம்கேல எந்த கட்சியும் எந்திரிச்சிட, சீமான் எந்திரிச்சிட முடியும், பாஜக எந்திரிச்சிட முடியும். ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு தே ஒர்க். அண்ணாமலை இப்போ கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யாரோட பேக்கப்ல கட்சி தொடங்குறாரு? தமிழக மக்கள் மீதான நம்பிக்கையில தொடங்குறாருன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிறத திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல வருஷமா சொல்லிட்டே வர்றாரு. நடக்கல. 2 கட்சி இல்ல 2 திராவிட இயக்கங்கள் இல்லாம தான் எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. மதிமுக, தேமுதிக, பாமக, நாம் தமிழர், பாஜக, மதிமுக, இது மாதிரி பல கட்சிகள் வந்து இது மாதிரி தான் ஒரு முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க. தமாக அது மாதிரிலாம் முயற்சி பண்ணாங்க. கதைக்காவில் 2வது எலெக்ஷன்ல திரும்ப போய் அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போய் அலைன்ஸ் சேர வேண்டியிருந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாம ஒரு ஆட்சி வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டை போல. எய்தர் அவங்க கூட தான் இருக்கணும் போல அப்படின்னு 2 பேருமே காலி பண்ணிட்டு ஒருத்தர் வர முடியும்னு திரு விஜய் நிரூபிச்சிட்டாரு. அப்ப திரு அண்ணாமலைக்கு ஒரு தைரியம் வருது. அப்ப நமக்கு வந்து இப்ப ஸ்பேஸ் இருக்குது, நம்ம பண்ணலான்னு. நான் மட்டும் சொல்லல, அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இதை திரு திருமாவளவன் பேட்டியில பதிவு செய்கிறார். நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி சொன்னேன். தேர்தலில் தோற்ற உடனே சொன்னேன், இப்ப பிஜேபி பெருசா வந்து ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு வேக்கம் இருக்கு, ஐடியாலஜிக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற தன்மையோட பாஜகவால் அந்த இடத்தை தொட முடியாது அப்படின்னு திரு அண்ணாமலை நினைக்கலாம். அங்கே லிமிடேஷன்ஸ் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, அங்கே கஸ்டமரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம தனியாக வந்து அந்த பாஜக ஐடியாலஜிலேயே நம்ம தனியாக வந்து கொண்டோம்னா நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் நம்மளால கேப்சர் அப்படின்னு நினைக்கலாம். மக்கள் நம்பி தான் வராரு. மாற்றம் வந்துருச்சு, காட்டியிருக்காங்க. அப்போ நாம ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ண முடியும். அப்போ திரு விஜயும் திரு அண்ணாமலையும் தனியாக கம்பேர் பண்ணீங்கன்னா யங்கர், ஸ்மார்ட்டர், எக்ஸ் ஆஃபீஸர், அக்ரெசிவ், ஓப்பன், பப்ளிக்கை மீட் பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதனுடைய மாநில தலைவராக கட்சி வந்து. அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வரும்னு அவர் எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து நாளைக்கு விஜயா, உதயநிதியா, அண்ணாமலையான்னு கம்பேர் பண்ணால் அந்த கம்பேரிசன் வரும்போது மக்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2026 வந்து அண்ணாமலையா அப்படிங்கிற கேள்வி வரல. திரு எடப்பாடி பழனிசாமியா, திரு ஸ்டாலினா, விஜயா தானே கேள்வி இருந்துச்சு. அப்ப நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும்னு பாக்குறாரு. இது வரைக்கும் பாஜகல இருந்து வெளியே வந்த பின்பாக அவர் அபிஷியலா எங்கேயுமே பிரஸ் மீட் பெருசா பண்ணல. நான் வந்து நேரடியா வந்து சோசியல் மீடியால தான் வந்து கட்சி துவங்க போறேன் அப்படிங்கறதுக்கான எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. செய்தியாளரை தவிர்க்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? நீங்க ஏங்க எதுக்கு இருந்தாலும் தவிர்க்கிறாரு, ஓடுறாரு, ஒளிறாரு? அவர் ஓடுறவரா ஒளிறவரா? நீங்க பார்த்தது இல்லையா? ரவுண்டு கடிச்சு பிரஸ் மீட்டை பூரா அடிச்சு, பிரஸ்காரங்களாம் பூரா அடிச்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க எத்தனை இடங்கள் இருக்காரு. இந்த மங்கி ஜம்பிங்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, எவ்வளவு தூரம் சண்டைக்கு வந்தாரு. அதனால நல்லா நிப்பாரு. அவரும் பிரஸ்ஸை பார்க்க அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. என்னுடைய கவனம்லாம் இப்போ உறுப்பினர் சேர்ப்பில்
நான் ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்க. ஏன்னா இப்போ நாளை கழிச்சு காலையில் எந்த தேர்தலும் வர போகல. அவர் பொது தேர்தலாம் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டார். இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. நல்லா ஞாபகம், இன்னும் அமைப்பாக தான் இருக்கு. அப்போ நிறைய விஷயங்களை பேக்ரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ண முடியும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஒரு தெளிவு கிடைச்ச பிறகு ஒரு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண பிறகு உங்கள்கிட்ட வருவார். இப்பயே வந்து அதை சொல்லி இதை சொல்லி நாளைக்கு வந்து கருத்து சொல்லுவார். கருத்து சொல்ல சோசியல் மீடியாவில் சொல்லுவார். ஸோ ப்ரெஸ்ஸை பார்க்கறது தவிர்க்கிறாருன்னா அண்ணாமலை தவிர்ப்பாருன்னா அது நீங்களே நம்ப மாட்டீங்க. விஜய் பாணியே அவரும் கடைபிடிக்க பார்க்குறாரு. ஏன்னா அவரும் வந்து ஒரு இயக்கம் தொடங்கினாரு, அதுக்கப்புறம் தான் கட்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாரு. அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக அவர் இந்த முயற்சியை பண்றாரு. விஜய் பான்லன்னு சொல்லலாம், ஒரு மெத்தட் நம்ம சொல்லலாம். இதற்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவரும் அப்படிதான் பண்ணாங்க. ரஜினி மக்கள் மன்றம் இருந்துச்சு. அந்த மக்கள் மன்றத்தை தான் கொஞ்சமா கொண்டு வந்து அப்புறம் வந்து அந்த கட்சி பேரே அதுதானோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் இயக்கம்னு மாத்தினாங்க. இந்த மாதிரி ஒன்றுனா செலவாக கொண்டு வராங்க. அப்போ வந்து முன் தயாரிப்பு ரொம்ப முக்கியம். அதான் வந்து களப்பணி ஆற்றி இருக்காரு. விஜய் பாணிலே வந்துட்டான்னு சொல்ல முடியாது. பல இயக்கங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்காங்க. விஜயகாந்த் அப்படி தானே பண்ணார். ரசிகர் மன்றம் தானே கன்வெர்ட் ஆச்சு. ரசிகர் மன்றத்துலேருந்து நிறைய தேர்தலெல்லாம் சந்திச்சிருக்காங்க விஜயகாந்த் கட்சியில். அவர் வந்து மீனவணியெல்லாம் வச்சிருந்தாரு ரசிகர் மன்றத்திலேயே, எல்லாமே வச்சிருந்தாரு. ஸோ வந்து வழக்கறிஞர் வச்சிருந்தாரு. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ப்ரிப்பரேஷன் தானே. இப்போ இவர் வந்து நடிகர் கிடையாது. அதனால நம்ம வழக்கறிஞர் மீனவரணி மாணவரணி வந்து கொச்சு போட்டு கட்டோட்டில் போட்டு பால் அபிஷேகம் பண்ணுற ஆள் கிடையாது. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு நினைப்பாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் அக்ரெசிவாக பேசக்கூடிய நபர், பேசி தான் வந்து எல்லாராலையும் வந்து அறியப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ அப்போ அண்ணாமலை பேசாம ரொம்ப சைலண்டா இருந்தாருன்னா எப்படி அண்ணாமலை மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும்? நாளைக்கு எலெக்ஷன் வருதான்னு அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரிஞ்சு மக்கள் பதறி முடிவு எடுக்கிறதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக பண்ணல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம், மூவ் பண்ணணும்ல. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு அபத்தமாக தோக்கூடாதுல. நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் கேட்டியா நீ சொல்லலாம்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரு growth காட்டணும்ல. அப்போ வந்து ஸ்லோ அதுக்கு பின்னாடியான முன்னேற்பாடுகளை செய்யணும். அதான் சொல்லணும். நீங்கள் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. டெய்லி காலையில் அண்ணன் பழக்கிற பேட்டை பிடிங்க டெய்லி பேட்டி கொடுப்பாரு. என்ன செய்ய? தமிழர் மணியன் டெய்லி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன செய்ய? ஐயா ஜி.கே. வாசன் ஒரு நாள் பேட்டி தவிர்க்க மாட்டார். என்ன செய்ய? ஸோ நீ பேட்டி கொடுத்தா நீங்கள் ஆட்சி கொண்டு வந்துருவீங்களா? அதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஒன்று நீங்கள் ரங்கராஜ் பாண்டே வச்சுக்கோங்க, பேசிக்கிட்டே இருங்க, கேட்டு நானும் பேசிட்டு போய் நீங்களும் பேசிட்டு நம்ம டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவங்க கட்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. கட்சிக்காரங்க கட்சி வேலையை பார்க்கணும்ல. உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அண்ணாமலை இப்போ அவருக்காக மட்டும்தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கார். தமிழக மக்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். பாஜக ஆரம்பிக்கல. பாஜக ஒரு ஏன் அமைக்கிறது? பாஜக நேரடியா இங்க தமிழ்நாட்டில் வர முடியல. அதனால பேக்கன்ல இவங்க இந்த மாதிரி செட் பண்ணி அனுப்புறாங்க. பாஜக வர முடியலன்னா பாஜக வருமா? பாஜக வராம வேறத்தை கொண்டு வருமா? நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க நேரடியா எல்லா முயற்சியும் ஈடுபடுத்தி பார்த்தாங்க, கடைசியா வரல. அண்ணாமலை தலைவரா வரைக்கும் பாஜக வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க எல்லாம் நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சின்னு சொன்னீங்க. நான் இன்னமும் சொல்றேன், அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்ற அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா இல்லையாங்கிற நான் சொன்னதை நீங்க விட்டுருங்க. நான் வந்து சங்கின்னு நீங்க சொல்வீங்க. திருமாவளவன் சொல்றாரு, எப்ப ரிசல்ட்டுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அண்ணன் திருமாவளவன் பதிவு செய்கிறார் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு. அது எப்படி உங்களுக்கு சொல்லுவாங்க? அப்ப பாஜக ஸ்பேஸ் இருக்கும்போது எப்படி அவங்க வந்து இன்னொருத்தர் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க? திரு அண்ணாமலை முடிவு செய்கிறார், இந்த கூட்டுக்குள்ள இனிமேல் இந்த பறவையால் இருக்க முடியாது, நாம வளர்ந்து விட்டோம், அப்ப நம்ம முட்டையிலேருந்து வெளியேறணும் கிளம்புறாரு. அது அவருடைய விருப்பம். பாஜக அவரை தக்க வைத்துக் கொள்ள பார்க்குமா, சண்டைக்கு போக பார்க்குமா? அப்போ மோடியோ அமித்ஷாவோ அவர் எதிர்த்து கண்டிப்பா பேசுவார்னு அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? கட்சி பேசுறாரான்னு பார்க்கணும். பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். பேசினாருன்னா பார்க்கணும். அவரு மோடியவோ அமித்ஷாவோ எதிர்த்து பேச மாட்டாரு. ஏங்க பேசுவாரா பேச மாட்டாரானே தெரியாம வந்து பேசினா இப்படி பேசாட்டில உங்களுக்கு டைம் பாஸ். அவரு நேஷனலிஸ்டா இருக்கறனால அவர் வந்து இதெல்லாம் பேச மாட்டாரு. நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? பேசுவார்னு எப்படி முடிவு பண்றீங்க? ஒரு யூகத்தை வச்சுட்டு பொழுதுபோக்குறதுக்கா நீங்க பேட்டி கேட்கறதா? அவர் பேசினாருன்னு அவர் வந்து பாத்தீங்களா பாஜக எதிராக போயிட்டார். பேச மாட்டாருன்னு சொன்னா அப்ப பாஜக பீட்டி. அவர் என்ன பேசுவாரா பேச மாட்டாருன்னே உங்களுக்கு தெரியாது. பேசினா நம்ம இன்னொரு பாயிண்ட் எடுக்கலாம், பேசாட்ட பாயிண்ட் எடுக்கலாம். டோன்ட் கில் யுவர் டைம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.